ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்தால் துலாம் ராசினியர்களுக்கு இந்த விதி மாற்றம் என்ன மாதிரியான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது, இந்த விதி மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு எப்பேற்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது மே 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய விதி மாற்றத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல என்ன மாதிரி ஒரு சூழல் இந்த காலகட்டத்துல இருக்க போது, தொழில் சார்ந்த விஷயத்துல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது என அனைத்து தகவலையும் நீங்க இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். மே 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நீங்க தெரிந்து கொள்ளலாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து நிறைய விதமான பலன்களை அள்ளித்தர போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி இருவரும் கருத்து அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பார்ப்பவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சுப நிகழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அடுத்தடுத்த பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழலும் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களின் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீட்டில் அமைதி நிலவுங்க. பெற்றோரின் ஆசையால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். பண தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகலாம். ஸோ பணம் சார்ந்த விஷயத்துல இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக துலாம் ராசினியர்கள் பல சூழ்நிலைகளை பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ பண ரீதியாக நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக நீங்க பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் மே 7ஆம் தேதிக்கு பிறகு விதி மாற்றத்தின் காரணமாக பண ரீதியான கஷ்டங்களே உங்களுக்கு இருக்காது. ஸோ நிம்மதியான வாழக்கூடிய மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதனால வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம். அதற்காக பார்த்தீங்கன்னா சேமித்த பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசியில சில நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாற்றத்தின் காரணமாக உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத சந்தோஷங்களை நீங்க அனுபவிக்கலாம். பிள்ளைகள் கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து பாச மழையில் நனைய வைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் எந்தவித குழப்பங்களும் எந்தவித பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. பழைய நேரத்து கடனை நிறைவேற்றுவதற்காக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ நீங்கள் குல தெய்வத்திடம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். இந்த மாதிரி ஏதாவது வழிபாடு இந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனை செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை முதல்ல நீங்கள் செய்யணுங்க. குல தெய்வத்திற்கு நீங்க மனதார ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நேர்த்தி கடனை நீங்க அந்தந்த நேரத்துல முடிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் வைக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தள்ளியும் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல அந்தந்த நேரத்துல நீங்க செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்குங்க. பிள்ளைகளின் படிப்புக்காக ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். அதற்கு பெரிய மனிதர்களுடைய உதவி துலாம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். அலுவலகத்தில் வேலை அழுத்தம் அதிகம் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய சூழல் துலாம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே துலாம் ராசினியர்கள் சாமர்த்தியமாக சமாளித்து அதை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடன் வேலை பார்ப்பவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அரசு பணியில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் சற்று சிரமத்தை கொடுக்கலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னா இதனால பெரிய பாதிப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது. இதனால பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைங்க. தொழில் வியாபாரம் இரண்டுமே பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தொய்வில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. போட்டியாளர்களின் இடையூறு இருந்தாலும் அது தொழிலை நிச்சயமாக பாதிக்காது. வருமானத்திற்கும் இந்த காலகட்டத்தில் குறைவு ஏற்படாது. அதே நேரத்தில் வரவு செலவு கணக்குல பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுபோலவே ஒரு பொறுப்புகளை நீங்க மற்றவர்களிடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யணும். உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில சிக்கல் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கண்டிப்பாக கவனமாக செயல்படுவது அவசியம். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு மே 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதி மாற்றத்தின் காரணமாக பெண்மணிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. விலை அதிகரித்தாலும் ஏற்கனவே சீட்டு போட்ட பணத்திற்கான தங்க நகையை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு இருக்கிறது. பெண்கள் இதுவரை நீங்க வெயிட் பண்ணியிருந்த ரொம்ப நாளா காத்திருந்த ஒரு நாள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோ விலை அதிகமானாலும் ஆசைப்பட்ட பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சலுகைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பெண்மணிக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். இந்த நேரத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால உங்களுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு மே 7ஆம் தேதிக்கு பிறகு விதி மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.